ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 5th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மேட்சுமே பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸுமே 2 டீம்லேயுமே மேட்ச் வின்னர்ஸாக இருக்காங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இது ஒரு புது ஃப்ரான்ச்சைசி எடுத்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஜிடி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சுப்மன் கில் போன வருஷம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, கேப்டன்சியாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸ்லையாக இருக்கட்டும். பட் ஃபஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனுமே அவங்க ஹோமில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட மும்பைக்கு அகேன்ஸ்டாக மேட்சை வின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக ஹோமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே. இந்த மேட்ச்சில் வின்னிங் ரேஷியோ, ஸோ யாருக்கு வந்துட்டு வின் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜிடிக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 60% ஜிடி, 40% பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிபிகேஎஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு 25th மார்ச் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்டும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் டீம்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிராண்ட் லீக்குக்கு நிறைய ஐடியாஸ், குறிப்பாக லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வருவா, இம்பேக்ட் பிளேயர் யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ ஸ்மால் லீக்கில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பிக் பண்ணி ரிஸ்க் ஆப்ஷன் எப்படி சேஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிராண்ட் லீக்கில் வின் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன்று. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் போய் இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் பற்றின ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். நார்மலாக இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 ஒரு 190 ஒரு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருக்கும். பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டர்ஸ் பவுலர்ஸ் 2 பேருமே என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய கிரவுண்ட் தான் இது. 35 மேட்ச்சில் 20 பேட் ஃபர்ஸ்ட் 14 பேட் ஃபர்ஸ்ட்டு 20 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் எல்லா இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக போயிருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் 180+ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் 4 கேம்ஸில் பேஸ்க்கு 25 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. 180 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் அப்படின்னு கெஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் 233 ஜிடி, லோ ஸ்கோரும் 89க்கு ஆல் அவுட்டு, அதுவும் ஜிடி தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 4 கேம்ஸில் பிச்சு எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி ஆர்ஆர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக ரன்ஸ் வந்திருக்கு. 170 to 174 சேஸ் நடந்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபி பவர் பிளேயில் 50க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்ஆர் பவர் பிளேயில் 47க்கு 1. ஸோ விக்கெட்ஸ் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஸோ ரன்ஸும் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக வந்திருக்குங்கிறது தெரிய வருது. செகண்ட் கேமில் 159 எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறாங்க. கேகேஆர் 164 அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. ஸோ இது குவாலிஃபையர் 1 மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் 45க்கு 4 குவாலிட்டியான பவுலிங் இருந்துச்சு கேகேஆர்க்கு அந்த டைம்லாம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அப்படி கம்ப்ளீட்லி ஆப்போசிட் 63க்கு 1ன்னு சொல்லி சேஸில் பவர் பிளேயில் நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி-சிஎஸ்கே மேட்ச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண ஜிடி 58க்கு நோ லாஸ்ன்னு சொல்லி நல்லா ஆடிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 43க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஃபோர்த்து கேம் ஜிடி ஆர்சிபியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜிடி 42, செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபி 63க்கு 1. ஸோ ஓவரால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து விழுது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறையில் கொஞ்சம் ரன்ஸ் கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா பிச்சு நல்லா பேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் சிஎஸ்கே 43க்கு 3 ஆகியிருக்காங்களே தவிர மற்றபடி எல்லா மேட்சும் நல்லா போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் விழுந்த 25 விக்கெட்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 14 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா விழுந்திருக்கு பேஸ் பவுலர்ஸ்க்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு விழுந்த 12 விக்கெட்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 8, செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ டைப் ஆஃப் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ் வந்து 10 விக்கெட்ஸும் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ககிசோ ரபடா மாதிரியான எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸும் முகமது சிராஜ் மாதிரியான 135, 139 கிளிக்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பார்ட் டைமர்ஸ்க்கு பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. ஓவரால் 25 விக்கெட்ஸ்.
ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் வந்து 4 விக்கெட்டு, சைனாமேன் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2 விக்கெட்டு, ஆஃப் பிரேக்குக்கு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு லாஸ்ட் 4 கேம்ஸில். ஆஃப் பிரேக் போலர்ஸ் சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பார்ட் டைம் போலர் ஷாருக் கான் இருக்கார், கிளென் ஃபிலிப்ஸ் சம்மோஸ் போல் பண்ணலாம் மேபி. ஸோ பஞ்சாபில் கிட்டத்தட்ட கிளென் மேக்ஸ்வெல் இருக்கார். இந்த மாதிரி போலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ 12 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இப்போ ஹெட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 முறை மோதிருக்காங்க, 3 முறை ஜிடி, 2 முறை பஞ்சாப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இடையினாலே மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா RR vs பஞ்சாப் மேட்ச்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டானாலே ராகுல் டிவாட்டியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அந்த 2020-21 பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ 2020 நினைக்கிறேன் சம்திங் அபுதாபியில் வச்சு நடந்த மேட்ச்சில் கம்ப்ளீட்லி வந்து RR வந்து மேட்ச்சை லூஸ் பண்ண போகிறாங்க. அந்த சிச்சுவேஷனில் ராகுல் டிவாட்டியே நிறைய டாட் பால்ஸ், பட் ஷெல்டன் கார்ட்டர்னு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர் இருப்பார். ஸோ 5 6 அடித்தார் அந்த ஓவரில். மேட்ச்சை கம்ப்ளீட்லி மாற்றி வின் பண்ணி கொடுத்தாரு. வின்னிங் ஷாட் கூட 6 தான் அடித்தார் எக்ஸ்ட்ரா கவர்ஸில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா 2 பாலுக்கு 12 ரன் தேவை. இவர் ஜிடிக்கு ப்ளே பண்ணுறாரு டிவாட்டியா. ஸோ பஞ்சாபில் ஓடியன் ஸ்மித் சேம் வெஸ்ட் இண்டீஸ் போலர் வந்து போல் பண்ணுறாரு. ஸோ 2 பாலுக்கு 12 ரன் வர்ற சிச்சுவேஷனில் 2 6 அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் இந்த டீம் இதே நடக்கக்கூடிய மேட்சஸில் பார்க்க முடியும். ஸோ இப்போ லாஸ்ட்டு 2 மேட்சஸோட டாப் பர்ஃபார்மர்ஸில் ஜிடி லாஸ்ட் கேம் வின் பண்ணியிருக்காங்க. சுப்மன் கில் 35, சாய் சுதர்ஷன், ராகுல் டிவாட்டியா நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் 36 நாட் அவுட்டு, சாய் கிஷோர் 4 விக்கெட்டு, ரஷீத் கான் பார்த்திங்க அப்படின்னா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே கீழே பஞ்சாபில் 35 ரன் பிரப்சிமரன் சிங்கும், ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட்டு, ஹர்ப்ரீத் ப்ரார் வந்து 29 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. செகண்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சை. அதுலேயும் சுப்மன் கில் 89, ஸோ சாய் சுதர்ஷன் 33, ராகுல் டிவாட்டியா அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 23 நாட் அவுட்டு, ரஷீத் கான் 1 விக்கெட். ஸோ பிரப்சிமரன் சிங் 35 ரன் அடிச்சிருக்காரு, சஷாங்க் சிங் 61, ஹர்ப்ரீத் ப்ரார் வந்து 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இப்போ குஜராத் டைட்டன்ஸோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ சாய் சுதர்ஷன், நம்பர் 3 ஷாருக் கான், கிளென் ஃபிலிப்ஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ககிசோர் ரபடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இம்பேக்ட் பிளேயராக நம்ம தமிழ்நாடை சேர்ந்த சாய் கிஷோர், நம்ம தமிழ்நாடு கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இப்போது இதில் 4 ஓவர்ஸ் யார் போல் பண்ணுவார் ரொம்பவே கன்ஃபியூஷன். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த டீமில் இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் யார் வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவா அப்படிங்கிறது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ரஷீத் கானாக இருக்கட்டும், ரபடா, சிராஜ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். பட் இன்கேஸ் வந்து அடி விழுந்தது அப்படின்னா ரஷீத் கான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவார். ரபடா ஓவர்ஸுமே ஷேர் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீம் இருக்குது இப்போதைக்கு 1 2. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3 அப்படின்னு சொல்லி சாய் கிஷோர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எல்லோரும் சிராஜ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோரை மென்ஷன் பண்ணுறேன். ரீசன் இருக்குது. ஸோ அதை நான் கீழே உள்ள டீட்டெயில்ஸில் வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸும், மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸில் சிராஜ் 3, பிரசித் கிருஷ்ணா மேபி 3 or 4 ஓவர்ஸ் போல் பண்ணலாம், சுந்தர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். இன்கேஸ் ரிஸ்காக போனாங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லெக் பிரேக் ராகுல் டிவாட்டியா இருக்கார், ஆஃப் பிரேக் வந்து கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கார், அடுத்து ஒரு ஆஃப் பிரேக் வந்து ஷாருக் கான் இருக்கார், லெக் பிரேக் சாய் சுதர்ஷன் இருக்கார். இந்த மாதிரியான உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்லேயுமே போலிங் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேனை தவிர்த்து நூர் அகமதை விட்டுட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து எல்லா ஆப்ஷன்லேயும் போலிங் இருக்க ரீசனுக்காக ஜிடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த பர்டிகுலர் சீசனில் தெரிய வராங்க. ஸோ இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு சுப்மன் கில் 95% பிக் பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ககிசோர் ரபடாக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இவருக்கு ஏர்லி டேஸில் பார்க்க முடியுது. பட் ககிசோர் ரபடாவே இவர் டீமுக்கு வந்த ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். மார்க்கோ யான்சன் இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். ஹர்ஷ்தீப் சிங்கும் இருக்கார். பட் இருந்தாலும் ஸோ அங்கே ஆப்போசிட்டில் ரபடா இல்லாத ரீசனுக்காக இவர் கண்டிப்பாக ஒரு பேட்லேருந்து மினிமம் ஒரு 40 to 50 ரன்ஸ் வரும். ஸோ ஒரு 96 ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஜிடியோட ஓப்பனிங் கேம், அதாவது 2022 நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்க கூட தான் 96 அடிச்சிருந்தார். அப்போ தான் சுப்மன் கில்னா இவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடியுமாங்கிற அளவுக்கு தெரிய வந்த ஒரு பிளேயராக இருந்தார் 22ல். ஸோ கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் பட்லர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு மஸ்ட்டு பிக்கு சிவிசியாக நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். க்ளவ்வருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது.
நெக்ஸ்ட்டு சாய் சுதர்ஷன் நீங்கள் மினிமமாக 30 மேக்ஸிமம் 50 60 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேன் வில்லியம்சன் எப்படி நம்மளுக்கு ஃபேண்டசிக்கு சேஃபான பிக்கோ அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான் சாய் சுதர்ஷனும். போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணி போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினி ஜிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பட்லர் கில் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸோ சாய் சுதர்ஷன்ட்ட சிவிசி கொடுத்து பாருங்கள். கம்மியான பர்சன்டேஜ் தான் சிவிசி ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஷாருக் கானுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் இயர் பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே குஜராத் டீம் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே கிட்டத்தட்ட இப்போவே 11ல் 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ சாய் கிஷோரோட பேட்டிங் பொட்டன்சியல் வந்து சேஸில் நல்லாயிருக்கும். ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவரோட முக்கியமான பங்களிப்பு அதில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாப் தான் இவர் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க 3 கோடிக்கு. ஸோ நிறைய இயர்ஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக பஞ்சாபில் இருந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்திருக்காரு. ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு ரிஸ்கி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளென் ஃபிலிப்ஸ் 62% ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இவர் கூட கம்பேர் பண்ணிடல. ஷாருக் கான் வந்து உங்களுக்கு ஐபிஎலுக்கு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இவர் வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ஃபீல்டர் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்தியன் கண்டிஷனில் ஒரு 2-3 மேட்ச் வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஸோ 2-3 மேட்ச் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இறக்குறாங்க, ஸோ எந்த மாதிரி ஓவர்ஸ் கொடுக்காங்களா, ஸோ அந்த இதை வந்து யோசித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ராகுல் டிவாட்டியா உங்களுக்கு 6% இருக்கார். செகண்டாக பேட் பண்ணும்போது ராகுல் டிவாட்டியாவை நீங்கள் ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 50-50 ஆப்ஷனில் 5 டீம் வரைக்கும் கொண்டு போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர், இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரவுண்டில் இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பெருசாக இல்லை. 2 மேட்ச் ஆடி 6 ரன் விக்கெட்லெஸ்ஸு. பட் இனிஷியலாக நியூ பாலில் ரைட் ஹேண்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸு விக்கெட் எடுப்பார். ஸோ அந்த டீமில் ரபடா சிராஜ் 2 பிளேயர்ஸ் வந்து நியூ பால் பவுலர்ஸாக இருந்தாலும் சுந்தர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியராக பிரேக் த்ரூ கொடுக்க ரீசனுக்காக ஒரு ஓவர் வரைக்கும் நியூ பாலில் பவுல் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்தியன் டீம்லேயுமே இவருக்கு 2 ஓவர்ஸ் தான் கொடுப்பாங்க, பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் இன் அண்ட் அவுட்டாக ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இவர் கூட கம்பேர் பண்ணதில் இம்பேக்டில் சாய் கிஷோர் நல்ல பிக்கு. ஸோ அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான் 85%. சிவிசி கொடுக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். மஸ்ட்டாக உங்கள் டீமில் போத் இன்னிங்ஸும் சிவிசி கொடுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 8 மேட்ச் ஆடி 14 விக்கெட்டு, வெனியூவில் 12 மேட்ச் ஆடி 14 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. நம்பர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கு. ஸ்பின்னர்ஸுக்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் 8 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு லாஸ்ட் 4 கேம்ஸில். ஸோ ரஷீத் கான் ஒரு பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக ரபடா. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ரபடா பஞ்சாப்காக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவங்களுக்கு அகென்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ ரபடா ஃபஸ்ட்டு போலிங் சிவிசி மஸ்ட்டு பிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். அதிகபட்சம் டெத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரவுண்டு இருக்கிறதுலே பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி பவுண்டரியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கிரவுண்டோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சைட் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். இவரோட ஷார்ட் பால்ஸை பேட்ஸ்மேன் வந்து இந்த டென்னிஸ் 4 ஆர்ம் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விராட் கோலி ஒரு ஷார்ட்ஸ் அடிச்சிருக்காரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹாரிஸ் ராஃப். அந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டில் கிளியர் ஆகும். ஸோ ஆப்போசிட் டீமில் ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்ரேயா ஷேர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டில் டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல இவர் பேஸ்க்கு அப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட போகலாம். ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் ரபடாக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்ததாக முகமது சிராஜை பார்க்குறோம். ஸோ முகமது சிராஜை பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரஷீத் கிருஷ்ணாவோட ஸ்டாட்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக நம்ம பார்த்தோம்னா பிரஷீத் வந்து கிட்டத்தட்ட சிராஜ் மாதிரியே தான் போல் பண்ண போகிறாரு. சிராஜ் பார்த்திங்க பிரஷீத் கிருஷ்ணா 3%, சிராஜ் 32%. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரஷீத் கிருஷ்ணாவோட ஸ்டாட்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுனால நோட் பண்ணுங்கள். 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் வெனியூவில். ஸோ நம்பர்ஸ் பாருங்கள், இந்த வெனியூவில் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் சிராஜை பாருங்கள், கிட்டத்தட்ட செகண்டாக போல் பண்ணும்போது 5 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இன்னிங்ஸ் வைஸாக எந்த பிளேஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். 32% இருக்கக்கூடிய சிராஜ் கூட கம்பேர் பண்ணல வெறும் 3% இருக்கக்கூடிய பிரஷீத் கிருஷ்ணா உங்களுக்கு இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு பெஸ்ட்டு பிக்காக தெரிய வராரு.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நம்ம ஷாய் கிஷோர் இருக்கார். வெறும் 2% தான். ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட், வென்யூவில் 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட். ஸோ மேலே சொல்லியிருந்தேன் இவரை பற்றி கிளியராக சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னா இந்த டீமோட ஓப்பனிங் ஹர்ப்ரீத் பிரப்சிமரன் சிங்னு ஒரு பிளேயர் இறங்க போகிறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கடுத்தபடியாக ஜாஸ் இங்கிலீஷ், அடுத்து ஸ்டோயினிஸ், அடுத்து மேக்ஸ்வெல். மொத்தமாக 5 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இவர் இம்பேக்ட் பிளேயர், யாரும் பெருசாக கெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய யூசர்ஸ்க்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக 2 இன்னிங்ஸுமே இவரை பிக் பண்ணுங்கள். நான் மினிமமாக ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு நமக்கு லக் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்ஸ் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நல்லா போல் பண்ணுவார். ஸோ மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில்லு, சகல் 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. மேக்ஸ்வெல், ஹர்ஷ்தீப் சிங் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ஸோ பட்லர் பொறுத்த வரைக்கும் சகல், ஸ்டோயினிஸ், ஃபெர்குசன் ஒரு முறையும், சாய் சுதர்ஷனை, ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ ஜென்சன் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஷாருக் கானை அடுத்து சகல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ கிளென் பிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டோயினிஸ், சகல் ஒரு முறை, ராகுல் டிவாட்டியாவை அடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சஷாந்த் சிங் நினைக்கிறேன் சம்திங், ஆமாம் அவர் மீடியம் பேஸ் போல் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஜிடி டீமில் நம்ம ஒரு ஹை பர்சன்டேஜில் யாரை ட்ராப் பண்ணலாம், இது ரொம்ப முக்கியம். 1, 2, ஸோ 3. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் அண்ட் ரபடா. இது வரைக்கும் தான் மொத்தமாக 5 பிளேயர்ஸ் தான் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க இந்த டீமில். ஸோ இந்த 5 பிளேயர்ஸில் ஒரு 50-50 ஆப்ஷனில் யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்லர். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பட்லர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அவுட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்க. சேஸில் அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக க்ளவர் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும். ரன் அவுட்டாக இருக்கட்டும், T20 கிரிக்கெட் அப்படிங்கிற ரீசனுக்காக ரன் அவுட்ஸ் கிடைக்கும், ஸ்டம்ப் ஹிட் கிடைக்கும், கேச்சஸ் ஏர்லியராகவே கிடைக்கும். ஒரு 40 பாயிண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் ரிக்கேல்டன் பேட்டிங்கில் கம்மியாக தான் அடிச்சிருந்தார், 10-12 தான் அடிச்சிருந்தார். பட் 44 பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பட்லர் பண்ணலாம். அதுக்குன்னு ஃப்ளாப்னா பேட்டிங்கில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாருங்கிறது தான் அவர் ஒரு கணக்காக இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசனுக்காக 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யாரெல்லாம் இருக்கா, யாரை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஷாருக் கான், 2வது கிளென் பிலிப்ஸ், 3வது ராகுல் டிவாட்டியா, 4வது சுந்தர், 5வது பார்த்திங்க அப்படின்னா சிராஜ், 6வது பிரசித் கிருஷ்ணா, 7வது சாய் கிஷோர். ஸோ இதில் நீங்கள் யாரெல்லாம் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஒரு 3 நேம்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராகுல் டிவாட்டியா செகண்டாக பேட் பண்ணும்போது, ஷாருக் கானும் உங்களுக்கு செகண்டாக பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ், ஷாய் கிஷோர் செகண்டாக போல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ். சரி, ஓகே. இன்னிங்ஸ் வைஸாக 3 பிளேயர்ஸ் சொல்லிட்டேன். இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிரசித் கிருஷ்ணா மென்ஷன் பண்ணுவேன். இந்த 7 பிளேயர்ஸில் இந்த 4 பிளேயர்ஸ் 1, 2, 3, 4 இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி, பட்லர், கில்லு இந்த டீமில் ரஷீத் கானும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிஸ்கி சிவிசி யார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். பிரசித் கிருஷ்ணா ஒரு ரிஸ்கி சிவிசி, சாய் சுதர்ஷன் 2 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பிளேயிங் 11 ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ் கிளியராக பார்க்கலாம். பிரப்சிமரன் சிங் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரியன்ஸ் ஆர்யா பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நெஹால் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கோ ஜென்சன், ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த டீமோட பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 அதுக்கு அடுத்தபடியாக 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்னால் மெயினாக இல்லை. பஞ்சாபோட ப்ராப்ளமே இதுதான். ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸு, ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்க. பட் அந்த பேலன்ஸ் வராது. இப்போ ஜிடிக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு பேலன்ஸ். இப்போது ரஷீத் கான் கிட்டத்தட்ட ரஷீத் கானுக்கு அப்புறம் ரபடா வரைக்கும் இந்த பேட்டிங் ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. குவாலிட்டியான பவுலர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. இந்த 3 பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பவுலர்ஸ் 12 ஓவர்ஸை கொஞ்சம் ஒரு 12 ஓவர்ஸ்க்கு 80 ரன்ஸ் கிட்ட அடித்தாலே போதும். மற்ற இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-120 வரைக்கும் அடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் எங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 1, 2, 3 இந்த 3 பவுலர்ஸும் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க. ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல் இந்த 2 பிளேயர்ஸும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் அதில் ஹர்ப்ரீத் பிராரும் மிக்ஸ் ஆகிக்கலாம் அந்த 8 ஓவர்ஸில். இந்த 3 பவுலர்ஸும் அந்த 8 ஓவர்ஸ் ஷேர் பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜுக்குள்ளே ஒரு அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பிரப்சிமரன் சிங். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி கிரிக்கெட்டர். ஸோ
ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் நல்ல நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. பட் ஹெட் செகண்ட் பேட்டிங் தான் 30+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. நீங்கள் பிக் பண்ணலாம், நம்பி ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான், க்ளவ் ஒர்க் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ 18% ஓப்பன் பண்ணுவார். பவர் பிளேயை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். சிராஜ் அண்டு ரபடா இவருக்கு பெருசாக த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு தான் இவர் கொஞ்சம் வீக்னஸ். ஆப்போசிட்டில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர், ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் இருக்கார், மற்றபடி லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 35 to 40 பவர் பிளேயில் குவிக்காக அடிக்கலாம். ஸோ பிரியன்ஸ் ஆர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஓப்பனிங் தான் வராரா இல்லை டவுன் தி ஆர்டர் வராறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் ஐபிஎல் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசன்ட் ஃபார்மும் இன்னும் நோட்டாக தான் இருந்திருக்கு. ஆன் டைமில் நம்ம டெலகிராமில் இவரை பற்றி நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாஸ் இங்கிலீஷ்க்கு இது ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்சாக இருக்குது. 57% பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். ஸோ இவரை கஷ்டப்படுத்தக்கூடிய ஸ்பின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாய் கிஷோர், அதுக்கு அடுத்தபடியாக ரஷீத் கான். 2 பிளேயர்ஸுமே இவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக 5வது ஓவர் இல்லைன்னா 6வது ஓவர் வந்து ரஷீத் கான் தான் போல் பண்ணுவார் பவர் பிளேயில். ஸோ அப்போது ஏர்லியராக இவர் உள்ளே வந்தார்னா அந்த லாஸ்ட் ஓவரில் இவர் விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் ஓவர் ப்ரெஷர் அந்த பவர் பிளேயில் கண்டிப்பாக ஒரு ஃபால் ஷாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டபுள் ஆப்ஷன் இவருக்கு இருக்குது அப்படின்னா இவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை க்ளவ் ஒர்க் இல்லை, பிரப்சிம்ரன் தான் விக்கெட் கீப்பர்னால் இவரை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் செகண்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான்னா ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்திருக்கு. குறிப்பாக இந்தியாவுக்காக ஓடிஎஸ்ஸில் நல்லா ஆடி கொடுத்துருந்தார். கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த பையன், ஸோ இந்த பையன் இருக்கார்ல, இவருக்கு பதிலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷே ஓப்பன் பண்ண வச்சு ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் 1-1 வந்தால் கூட இந்த டீம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். கிளென் மேக்ஸ்வெலும் சேம் தான். ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணல மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு நீங்கள் சிவிசி கொடுக்கலாம். கிளென் மேக்ஸ்வெலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணையில் விசி மட்டும் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸில் அஸ் அ பிளேயராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ரீசெண்டாக ஸ்டீல் ட்ராஃபியில் கூட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெலோட பேட்டிங் பொட்டன்ஷியல் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ பவுலிங்கும் கண்டிப்பாக பண்ணுறாருங்க ரீசனுக்காக ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நெஹால் வதேரா 5% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் வந்து அப்பார்ட். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட சிம்பிளான ரோல் என்ன அப்படின்னா பஞ்சாப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, அதாவது டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகுறாங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், மும்பை இந்தியன்ஸ் எப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அப்போலாம் இவர் ட்ரீம் டீமில் வந்திருப்பார். மற்றபடி மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஆடினாங்கன்னா இவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காது. ஸோ இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து வீக்காக போகிறாங்க, டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் நெஹால் வதேரா பிக் பண்ணலாம். எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷஷாங்க் சிங் 14%. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்லே ஒரு கலக்குனார். இந்த வருஷம் கூட சொல்லியிருக்காரு பஞ்சாப் வந்து கண்டிப்பாக ஸோ டாப் 2ல் குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக் விட்டுருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா என்னை மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இவர்கிட்ட இருக்கும். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். போத் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணல செகண்ட் பேட்டிங் மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கோ என்சன் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணியில் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் டெப்த் இருக்குது, பட் பவுலிங்கில் இவர் செகண்டாக பவுல் பண்ணும்போது நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் உங்கள் ஜிஎல் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எலுக்கு சிவிசி ஒரு வேண்டாம், அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். சிவிசிக்கு மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், ஸ்டோய்னிஸாக இருக்கட்டும், ராஷித் கான், சுப்மன் கில், பட்லர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்ட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ப்ரீத் பிராட் செகண்ட் பவுலிங் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிக். நம்பர்ஸ் பாருங்கள், 2 மேட்சஸ் வந்து கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் பெருசாக இல்லை, ஹெட் பெருசாக இல்லை, வென்யூவில் டீசெண்டாக இருந்திருக்கு. நம்பர் செகண்ட் பவுலிங் உங்களுக்கு ஒரு 2% மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். ஐபிஎல்லில் இது வரைக்கும் லீடிங் விக்கெட் டேக்கர் யார் அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் தான். நம்பர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்ஸில் சூப்பராக இருக்கும். ஹெட்ல 6 மேட்ச் ஆடி 6 விக்கெட், வென்யூவில் 7 மேட்ச் ஆடி 6 விக்கெட் எடுத்துக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இன்னொட்டாக இருந்தாலும் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்கில் ஒரு விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டில் இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸ் போகும். ஸோ போக போக 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது.
ஹர்ஷ்தீப் சிங் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 3 விக்கெட், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட். ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இவரை விட மார்க்கோ யான்சனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேட்டிங்கில். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் ஹர்ஷ்தீப் சிங்கை உங்கள் கிராண்ட் லீக் டீம் ஸ்மால் லீக் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பிரப்சிமன் சிங்கர் ரபடா ஒரு முறை, பிரசித் கிருஷ்ணா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் ஒரு முறை, ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோயினிஸை ரஷீத் கான் 3 முறை, டிவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போது கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் 3 முறை, ரபடா 2 முறை, நெஹால் வதேராவை ரஷீத் கான் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் ஆக்கியிருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பாஸ் ஸ்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கார், ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டோயினிஸ், அடுத்ததாக கிளென் மேக்ஸ்வெல், ஸோ மார்க்கோ யான்சன், யுஸ்வேந்திர சகல். இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் இன்க்ளூடட். உங்களுக்கு இந்த ரெட் கலர் வந்து தெரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, இதுக்கு போக போக பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 4 பிளேயர்ஸ், கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதுலேருந்து 2 பிளேயர்ஸு நீங்கள் இன்னொன்னோட்ட உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் கிராண்ட் லீகில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போது ரிஸ்கி பிக், அதாவது லோ பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி யாரை கொடுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடியதில் பிரப்சிமரன் சிங்காக இருக்கட்டும், பிரியான்ஸ் ஆர்யா, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மேலே யாரும் இல்லை, நெஹால் வதேரா, சஷாங்க் சிங், ஸோ ஹர்ப்ரீத் பிரார், இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த 5 பிளேயர்ஸில் பிரப்சிம்ரன் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்காக இருப்பார், டபுள் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கு அடுத்தபடியாக ஹர்ப்ரீத் பிரார் வந்து சூப்பர் பிக்கு. நெஹால் வதேராவா, சஷாங்க் சிங்கா உங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் வதேரா, செகண்ட் இன்னிங்ஸ்னால் சஷாங்க் சிங் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி எல்லாருமே சொல்கிற மாதிரி ஸ்டோயினிஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் தான். ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்ரேயாஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கோ யான்சன் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு ரிஸ்கி சிவிசியை மென்ஷன் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ விக்கெட் கீப்பிங் ஸ்டார்ட்டில் பட்லர் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், அடுத்ததான் மார்க்கோ ஜென்சன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ராஷித் கான், ரபடா, ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு சேஃபான டீம் தான் பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம் ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பின் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில். எதுலனாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா ஸோ கிராண்ட் லீக் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா லோ ஃபஸ்ட் பேஸ் பிக்காக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். டீம்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கிராண்ட் லீகில் டீம் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஐடியாஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், ஸ்பெஷல் வீடியோவில். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ இன்னும் மேட்சஸ் நிறைய இருக்குது, 70 மேட்சஸ் கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஐபிஎஸ்சில் ஒரு மேட்ச் உங்களுக்கான மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.